உங்க லைஃப்ல இந்த ஒரு நபர் ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சிட்டே இருக்காங்க. பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணா இருக்கு. என்னால நம்பவே முடிய மாட்டேங்குது. எதனால இந்த மாதிரியான ஒரு மாற்றம்? அப்படி என்ன ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லாம இருக்காங்க? ஸோ உங்களோட குழப்பங்கள் நிறைய இருக்குல்ல, ஸோ அந்த குழப்பத்துக்கான ஒரு பதில தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த நபர் உங்ககிட்ட மறைச்சு வச்சிருந்த அந்த ஒரு ரகசியம் என்ன? ஸோ அதை தான் இந்த டைம்ல ரிவீல் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிக்கப் ஆயில்குள்ளார போய் பார்ப்போம். ஓகே, ஸோ ரீடிங் போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் ஆகுங்க. ஓகே, ஸோ இதில் ஃபியூ கார்ட்ஸும் நான் ஒரு 2 மெசேஜஸ் நான் எடுக்கிறேன். I'll take this. Passion. Time to make wish. Okay. ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பர்சனுடைய திடீர் மாற்றம். சரி, அவங்களுக்கு ஆக்சுவலி see, look at the passion here. இது எவ்வளோ வெல் கனெக்டட் ஆகுது. அதாவது இந்த நபருக்கு இப்போ ஏதோ ஒரு அவங்களோட எண்ணங்கள்ல ஏதோ ஒரு தாட் வந்திருக்க வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஓகேங்களா? ரொம்ப மாறிட்டாங்க. இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைங்கிறத தாண்டி இவங்களுக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட்ங்கிறத தாண்டி இப்போ வேற விஷயத்து மேல இன்ட்ரெஸ்ட் வருது. அது வேற பர்சனாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு மணி சம்பந்தமாக இருக்கலாம். பட் ஆனா அவங்க இப்ப ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதுல ரிஸ்க் எடுக்கணும். ரொம்ப ஈஸியாலாம் இருக்காது. ஓகேங்களா? அதுல கரெக்டா அவங்க நகர்த்தி கொண்டு போகணும். அது அவங்களுக்கு வேற பர்சன் விஷயமா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு வேலை விஷயம், இல்லை எதுவா இருந்தாலும் சரி. ஆனா அதுல எங்கேயாவது தப்பு நடந்துருமோன்ற ஒரு பயம் அவங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கு மனசுக்குள்ளார. இப்போ நீங்க எவ்வளவோ விஷயங்கள் இந்த பர்சன் கிட்ட பேசணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்க. அது அவங்க காதுலே வாங்கல. ஏன்னா இப்போ நீங்க உட்காந்து டெக்ஸ்ட்ல அத்தனை அனுப்பிச்சிருப்பீங்க, மெசேஜ் எல்லாம் பார்த்துருப்பாங்க. ஆனாலுமே அவங்க ரிப்ளை பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் இது எனக்கு இப்போ முக்கியம் இல்லை, உங்களோட மெசேஜ் ஒன்றும் இப்போ முக்கியம் கிடையாது, அதையும் தாண்டி நான் இப்போ வேற ஒரு விஷயத்தை நோக்கி நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி உறுதியான ஒரு எண்ணங்கிறத வச்சு போயிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, கொஞ்சம் உங்களை ஒரு கிராண்டடா எடுத்த மாதிரி இருக்கு. ஓகே, நம்ம அப்புறமேல் பேசிக்கலாம், இவங்களுக்கு எல்லாம் அப்புறமேல் மெசேஜ் அனுப்பிச்சிக்கலாம், அது என்ன அப்படின்ற மாதிரி இருக்கு. அதாவது எப்படி முன்னாடி உங்க மெசேஜ் வராதான்னு காத்திருந்த ஒரு டைம் இருக்கு. உங்களோட ஒரு மெசேஜ் வந்தா எல்லா வேலையும் அப்படியே போட்டுட்டு அந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணிட்டு ஒரு நாள் ஃபுல்லா பேசின காலங்களும் உண்டு. ஆனா இப்போ அப்புறம் பேசிக்கலாம் அந்த மெசேஜ், இப்போ உட்காந்துட்டு சும்மா டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. எந்த அளவுக்கு அந்த எண்ணங்கள் அவங்க கிட்ட மாறி இருக்கு. இன்ஃபேக்ட் இது உங்களுக்குமே நல்லாவே தெரியுது. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்குமே அவங்க நிறைய ஒரு சின்ன சின்ன ரகசியங்களா இருந்தாலுமே அதை நிறைய மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க சைலண்டான ஒரு ஹார்ட் ஒர்க் பண்றது உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவங்க இப்ப எடுத்து செய்யக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நீங்க எந்த வழியிலயோ அதுல ஒரு பார்ட்னராவோ இல்ல உங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாதபடி இருக்கணும். அவங்க லைஃப்ல வேற பர்சன் டெஃபினெட்லி இருக்க வாய்ப்புகள் இருக்கும். ஒரு ஃப்ரெண்டோ இல்ல வெல் விஷரோ இல்ல லவ்டு ஒன்னோ இல்ல ஃபேமிலியோ இல்ல புது ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்ல எதுவாக இருந்தாலும் எனதர் பர்சன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு கொடுக்குற இப்போ 24 மணி நேரமும் உங்களுக்கு கொடுத்த டைமிங்ல பாதி அங்கே போயிடுது. இப்போ அது நாட்கள் ஆக ஆக முழுமையாக அந்த பக்கம் போயிடுது. அந்த பேஷன் புது அந்த நபர் மேல போயிடுது. ஓகேங்களா? ஆனா இவங்க எஸ் செல்ஃபிஷ் தான், அப்சல்யூட்லி செல்ஃபிஷ் தான். ஆனாலும் கூட இப்போ நீங்க போய் கேட்டீங்கனாலுமே வச்சுக்கோங்களேன், உங்க சைட்ல தான் ஏதோ ஒரு குறைய சொல்லுவாங்க, உங்களை தான் ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட ஒரு நீங்க கேட்பீங்க, தெளிவான ஆளு சரிங்களா, நீங்க கேட்பீங்க, என்ன மாதிரியான கேள்விகளை எடுத்துக்கிட்டு வருவீங்க, எப்படியெல்லாம் ட்விஸ்ட் எல்லாம் பண்ணுவீங்க, எந்த இதுல கரெக்டா செக்மேட் வைப்பீங்க, எல்லாமே அவங்களுக்கு நல்லா தெரியும். அது எல்லாத்தையுமே தனியா உட்காந்து யோசிச்சு ப்ரிப்பேரே பண்ணிருப்பாங்க. இந்த கேள்வி கேட்டா இதுக்கு நம்ம இப்படி பதில் சொல்லிக்கலாம், இந்த காரணத்தை சொல்லிக்கலாம், இப்படி சமாளிச்சுக்கலாம்.
ஸோ வெரி கிளவர். எய்தர் அவங்க உங்களுக்கு உட்காந்து சமாளிப்பாங்க, இல்லை பொய்களை சொல்லி தான் சமாளிக்க வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஃபோன் எடுத்தா தானே பிரச்சனை, நான் மெசேஜ் ரிப்ளை பண்ணா தானே வந்துட்டு நான் சொல்லணும், பிளாக்ல போட்டு விட்டுறேன், இல்லைன்னா நான் அந்த மெசேஜை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணாமே விட்டுறேன். ஸோ இது எல்லா விஷயங்களும் அவங்க மனசுக்குள்ளார நிறைய இருக்கு, ஒரு ரகசியமாக. ஆனால் இது எதையுமே தெரியாம ஓகே மெசேஜை பார்த்துட்டாங்க, இன்னைக்கு ரிப்ளை பண்ணுவாங்க, நாளைக்கு பண்ணுவாங்க, நாளைக்கு பண்ணுவாங்கன்னு கூட உட்காந்துட்டு இருக்கலாம் நீங்க. ஓகேங்களா? அதாவது இப்போ அவங்களுக்கு அந்த பேஷன், அந்த வேகம் அதிகமா இருக்கு. அதுதான், அதாவது இப்போ உங்க 2 பேரோட இதுலயும் பாக்குறப்போ உங்களோட எனர்ஜி சுத்தம் லோனா அது ஒரே இடத்துல ஸ்டக் ஆகி நிக்குது. ஆனா அவங்களோட எனர்ஜி பாத்தீங்க அப்படின்னா நிறைய அடுத்துன்னு மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. அவங்க இப்ப வந்து லைஃப்ல நான் ரிஸ்க் எடுக்கிறேன், வா இந்த கேம், லைஃப் இஸ் a கேம், இந்த கேம் நான் விளையாடுறேன் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட் இருக்கு. ஆனா அவங்க சேஃப்டியா தான் வந்துட்டு அதை பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்த மாதிரி இருக்காது. இது கொஞ்சம் உங்களுக்கு தெரியாமே சைலண்டா ஆல்ரெடி ஆரம்பிச்சிருக்கும். அதுவே நீங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் வந்து டவுட்டே உங்களுக்கு வந்து அதை கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் அப்புறம் தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த டைம்ல அவங்களுக்கு, இந்த டைம் பீரியட்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசைகள், உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு யாராவது ஏதாவது கேட்டா டெஃபினட்டா மோஸ்ட்லி உங்களை சொல்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? வேற ஆசைகள் சொல்றதுக்கு அதிகமாக இருக்கும். பிகாஸ் ஒன்ஸ் நீங்க அவங்களுக்கு ரொம்ப ப்ரீஷியஸா இருந்தீங்க, இப்போ அப்படி கிடையாது. ஓகேங்களா? அது ரியாலிட்டி உங்களுக்கும் தெரியும், அதை அக்செப்ட் பண்றதுல மட்டும்தான் வந்து இருக்கு. ஓகே, ஆனா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அகைன் நான் சொல்றது தான், இது டக்குன்னு அவங்க எடுத்த முடிவுகள் கிடையாது. நிறைய, அதாவது ஒரு கொஞ்ச நாட்களாவே உங்களோட ஏதோ ஒரு விஷயத்துல அவங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கு. அதை சகிச்சுக்கிட்டே சரின்னு இருந்திருக்கலாம். மேபி உங்களுக்குள்ள ஆர்குமெண்ட்ஸ் நடந்திருக்கலாம், சண்டைகள், இல்ல பேச்சுவார்த்தைகள் ஏதாவது, இல்ல சைலண்டா ஒரு சில டைம்ல இருந்தது எல்லாமே. அது எல்லாமே மனசுல வச்சு அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரிகர் ஆன மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? அது கொஞ்சம் அவங்களுக்கு வந்து இந்த டைம்ல இதுக்கு நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. ஆனா வந்து இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஒரு சாப்டர் ஆஃப் லைஃப் ஒரு ஓரமா வச்சிருக்காங்க. இன்னும் க்ளோஸ் பண்ணியிருக்க வாய்ப்புகள் கம்மி. பட் அது வந்து இப்போ முக்கியத்துவம் இல்லை. இப்போ எனக்கு அந்த சாப்டர் எடுக்கணும்னு முக்கியத்துவம் கிடையாது, நான் என்னோட லைஃப்பை பார்த்துட்டு அப்புறம் நான் பேசிக்கிறேன். அப்படிதான் நீங்க உங்களை வந்து அப்படிதான் அவங்க மனசுல வச்சிருக்காங்க. நீங்க வந்து ஓகே பிளாக் பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, மூவ் ஆன் ஆயிட்டாங்க, இதாயிட்டாங்க. எஸ், இப்போ உங்களுக்கு ப்ரையாரிட்டிஸ் கண்டிப்பாக கொடுக்கல, தட்ஸ் ஃபார் ஷோர். அவங்க மனசுல அந்த ஒரு சாஃப்ட் கார்னருங்கிறது கொஞ்சம் கம்மியாயிட்டே வருது. ஆனா அதுக்காக நிரந்தரமாவே விலகிறது அப்படின்ற தாட் இப்போதைக்கும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒரு இடத்துல மூலையில வச்சிருப்பாங்க உங்களை. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பழைய காலத்தை உட்காந்து ரீப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அவங்க நகர்ந்துட்டாங்க, அடுத்து நீங்க நகர்ந்து கொஞ்சம் அடுத்து உங்க லைஃப்னு கொஞ்சம் பார்த்துட்டு இது எதையும் பேலன்ஸ் பண்ணா பிரச்சனை இல்லை. இதுல உட்காந்துட்டீங்க, இதுல இன்னும் உள்ளுக்குள்ளர் போய்கிட்டே இருக்கீங்க. ஓவர் திங்கிங். சரி, இந்த வீடியோ பாக்குற நீங்க ஓவர் திங்கிங் கிங் இல்ல குயின் தான் சொல்லணும். அவ்வளவு ஓவர் திங்கிங் பண்ணிட்டே இருக்கீங்க. சாதாரணமான பாயிண்ட்ல இருந்து பார்த்தா உங்களுக்கு பிரச்சனைகள் அவ்வளவுக்கு தெரியாது. ஆனா நீங்க ரொம்ப யோசிச்சு, ரொம்ப எமோஷனலி, ரொம்ப சென்சிட்டிவா உள்ள கனெக்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கீங்க, இன்னும் உள்ளார போயிட்டே இருக்கீங்க. ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது இருக்கிற சூழ்நிலை இன்னும் கொஞ்சம் பெருசாக்க தான் பார்க்குது. ஸோ இதுல இருந்து நீங்க வெளியே வரல அப்படின்னா அந்த பர்சன் ஏதோ ஒரு மூலையில உங்களை வச்சிருக்காங்க மனசுல, அதுவுமே கடைசியில் இல்லாம போயிடும். இப்போதைக்கு அந்த வெறுப்புகள் அப்படிங்கிறது இருக்காது. மற்றவங்க வந்துட்டாங்க, அவங்க சொல்லித்தராங்க, இது சொல்லித்தராங்க, அதெல்லாம் வந்து விட்டுருங்க. அவங்களுக்குன்னு ஒரு சென்ஸ் இருக்குல்ல, ஒரு தாட் இருக்குல்ல, அதுபடி வந்து வெறுப்புகள் அவ்வளோக்கும் கிடையாது. ஆனா உங்க சைட்ல இருந்து இன்னும் அந்த ப்ரெஷர்ல வேற ஏதாவது ஒரு அழுத்தங்கள் போய்கிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பா வந்துடும். அந்த கொஞ்சோண்டு இருக்க மனசுல இருக்கிறது இல்லாம போயிடும். பாப்போம். இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு இன்னொரு வாய்ப்புகள் இருக்கானா? சான்சஸ் இருக்கலாம், ஒரு சான்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா அது இப்போங்கிறது தான் பிரச்சனையா இருக்கு. நீங்க அந்த பர்சன் இப்ப எனக்கு வரணும் வேணும்னு கேக்குறீங்க, ஆனா அவங்க மனசுல இருக்கக்கூடிய நிறைய சீக்ரெட்ஸ் தெரியாமையே நீங்க வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. அவங்க பழைய நபர் தான் நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட 24 மணி நேரமும் பேசுற நபர் தான், அவங்க மேல பாசமா அவ்வளவு அக்கறையா இருந்த நபர் தான் நினைச்சு நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அவங்க ஏகப்பட்ட ரகசியத்தை வச்சிருக்காங்களே.
ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க மாறினது கூட சொல்லலையே. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க தெளிவாகுங்க, அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டுங்க. உட்காந்து யோசிச்சு பாருங்களேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்க தெரியும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு தெளிவு வரும். ஆனால் உங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? உட்காந்து யோசிப்பீங்க, யோசிக்காமல இருக்க மாட்டேங்கிறீங்க. உண்மைகள் தெரியுது, இருந்தாலும் அந்த ஆசைகள் உங்களை விட மாட்டேங்குது. இன்னும் ஒரு சான்ஸ் நான் சரி பண்ணிடுவேன், ஒரு டைம் எனக்கு ஒரு மெசேஜ் இல்லை கால் மட்டும் வந்துச்சுன்னா நான் டக்குன்னு சரி பண்ணிடுவேன், என்ன பேசி எப்படி வந்துட்டு அந்த பர்சனை என் லைஃப்பில் வைக்கணும்னு எனக்கு தெரியும், நான் சரி பண்ணிடுவேன். ஒவ்வொரு கான்ஃபிடென்ட்டில் இருக்கீங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்கள். பட் ஆனால் அவங்க வேற லெவல் கான்ஃபிடென்ட்டில் போயிட்டு இருக்காங்க. உங்கள் கேள்விக்கு எப்படி சமாளிக்கணுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டில் போயிட்டு இருக்காங்க, ஒரு தைரியத்தில். இப்போ நீங்கள் வற்புறுத்தி அவங்கள லைஃப்பில் வர வச்சாலும் ஒரு நாள் சரி இந்த பிரச்சனை இது வளர்க்க வேண்டாம்னு ஒரு நாள் மெசேஜ் பண்ணுவாங்களா? 2 நாள் கூட பண்ணிட்டுமே. அப்புறம் மறுபடியும் அவங்க ஓகே இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா மறுபடியும் என்ன பண்ணுவீங்க? ஓகே அப்போ எப்போ வருவாங்கன்னு உட்காந்துட்டு மறுபடியும் மெசேஜை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். இதில் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட என்ன விஷயங்கள் அவங்க மறைக்கிறாங்கங்கிறதே அவங்களோட பிஹேவியர்ஸ்லேயே தெரியுது, அவங்க நடந்துக்கிறதுல நிறைய தெரியுது. ஓகேங்களா? இப்போயுமே நீங்கள் உஷாரா இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக வந்துட்டு நீங்கள் தான் வந்து கஷ்டப்படுவீங்க. நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்த அந்த நபர் இப்போ அப்படியே இருக்காங்களான்னா கிடையாது, டெஃபினெட்லி இல்லை. மாற்றங்கள் வந்திருக்கு, நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ மாறக்கூடியது என்னமோ நீங்கள் தான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா? என்னதான் உங்களோட ரகசியங்கள் உங்ககிட்ட வந்தாலும் சரி, இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க, என்னை அள வச்சுட்டாங்க, என்னை இப்படி கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு எவ்வளோ சொன்னாலும் சரி, ஒரு பக்கம் அவங்களோட இவ்வளோ நெகட்டிவ் பண்ணி வச்சிருக்காங்க உங்களுக்குன்னு சொன்னா கூட கோவம் இருக்கும் தான். அந்த கோவம் தணிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த ஏக்கம் வருது, உங்களுக்கு அந்த லவ் வருது, வேணும்னு கேட்குது. ஓகே நான் மன்னிச்சிடுறேன், நான் அதை பேசுனே சார்ட் அவுட் பண்ணிக்கிறேன். அவ்வளவு கிரேசியா இருக்கீங்க ஒரு சில பேர். கோபம் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, இன்னொரு பக்கம் வந்துட்டு ஒரு டைம் நான் பேசுறேன், ஃபைனல் சான்ஸ்னு உட்காந்துருக்கீங்க. இந்த டைம் பீரியட்ல ஃபர்ஸ்ட் உங்க லைஃப் பாருங்க, உங்க லைஃபை ஃபார்வர்டா கொண்டு போங்க. உங்களுக்கு என்ன விஷயங்கள் பிடிச்சிருக்கு லைஃப்ல, உங்களுக்கு என்ன பேஷன் இருக்குது, உங்களுக்கு அடுத்து என்ன செய்யணுங்கிறத நோக்கி நீங்க டிராவல் பண்றது பெஸ்ட். ஓகேங்களா? இந்த பர்சன் இதுதான் உங்க லைஃப், இதுதான் மெயின் சாப்டர்னு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா டெஃபினட்டா சஃபர் ஆக போறது நீங்க தான், நோ டவுட், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஓகேங்களா? 100% நீங்க தான். அந்த பர்சன் வந்து ரொம்ப 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 ஒரு என்ன சொல்ற, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கங்க. ஓகேங்களா? அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு புது ஹேபிட் இல்லைன்னா ஏதாவது ஒரு புது விஷயங்கள் அப்படிங்கறத அவங்க லைஃப்ல கொண்டு வருவாங்க. இதுக்கு மேலேயும் சரி, அவங்க வந்து இப்போ பிசிக்கலியும் சரி, மென்டலியும் சரி, எமோஷனலியும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நீங்க எமோஷனலா அவங்கள வந்து கட்டி போட்டாலும் சரி, அவங்க நகர்ந்து போவாங்க. அந்த பர்சனோட மைண்ட்ல இப்போ இருக்கக்கூடிய விஷயம், அடுத்த கட்டம் நான் நகர்ந்து போய் ஆகணுங்கிற சூழ்நிலையில நான் இருக்கேன், என்னால் இப்படியே வந்து உட்கார முடியாது, என் சைடில் ஏகப்பட்ட சேலஞ்சஸ் இருக்கு. இந்த இடத்துல சைலண்ட் காம்படிஷன் அவங்க சைட்ல இருக்கு. அவங்க யாரோடய போட்டி போட்டுட்டு இருக்காங்க, அவங்களோட லைஃப் சம்மந்தமா இல்லை வேற விஷயம் சம்மந்தமாகவும் இருக்கும். ஒரு காம்படிஷன், ஒரு போட்டி பொறாமன்னு எங்கேயோ போய்கிட்டு இருக்குது. இப்போ அதை நோக்கி அவங்க போறாங்க. என்ன பண்ணாலும் சரி நான் அடுத்த கட்டத்துக்கு தான் நான் போவேன். எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணுங்க, இல்லை ஒரு அழுகிறது, என்ன வேணா பண்ணுங்க, அடுத்த கட்டம் தான் நான் போவேன். அது ஒரு இடத்துல நான் போய் நின்னதுக்கு அப்புறம் நான் பாஸ்ட்டை திரும்பி பார்க்குறேன் அப்படின்றதுல தெளிவா இருக்காங்க. அவங்களோட ஸ்ட்ரென்த் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரியும் சரி, அவங்க சைட்ல ரொம்ப பலமான ஆள் யாரோ இருக்காங்க. அவங்க பலமா இருக்கிற ஆள் மேபி பிசிக்கலி இல்லை மென்டலா இல்லை எமோஷனலா கூட வந்துட்டு ஸ்ட்ரென்தனா இருக்கலாம். அதுவும் இவங்களுக்கு இன்னொரு அடிஷ்னல் சப்போர்ட்டாகவும் இருக்கு. அது உங்க சைட்ல இல்லை. ஓகேங்களா? உங்க சைட்ல வந்து இப்போ அவங்க கிட்ட இருக்கிற அந்த பலம் உங்க சைட்ல எங்கேயோ இருந்துச்சுன்னா இந்நேரம் நீங்க வேற லெவல்ல இருப்பீங்க. பட் அந்த பலம்ங்கிறது உங்க சைட் பலவீனமா போயிட்டு இருக்கு. உங்க சைட்ல இருக்கக்கூடிய பீப்புள் ஆறுதல் சொல்றாங்க, சப்போர்ட் பண்றாங்க. பட் ஆனா உங்களை இதுல இருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு இன்னும் அந்த ஒரு மேபி நீங்க அந்த ரைட் பர்சனை பார்க்கலையோ, இல்ல அவங்க சொல்றத நீங்க கேட்காம இருக்கிறீங்களோ, அது ஒரு விஷயம் இருக்கு. இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு விஷயம் இஸ் வெரி கிளியருங்க. ஓகேவா? another செகண்ட் சான்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். உங்களோட ஜென்ரலி லைஃப் செகண்ட் சான்ஸுங்கிறது வருது.
அந்த செகண்ட் சான்ஸை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க. இந்த டைம் வந்துட்டு நீங்கள் என்ன ஒரு ஆசைகள் என்ன ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கேட்குறீங்களோ கரெக்டாக தெளிவாக கேட்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து கேட்கணும். அதையும் நான் சொல்லிட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் ஓகே இன்னைக்கு உட்காடுறேன், நான் வந்து ப்ரேயர் பண்ணுறேன், இன்னைக்கு ஒரு விஷயத்தை கேட்குறேன், எனக்கு நாளைக்கே கிடைக்குதுன்னா கிடைக்காது. தொடர்ந்து அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டே வாங்க, முழு மனசோடு வச்சுட்டு வாங்க, உங்களுக்கு கிடைக்கும். சரி, அதுக்கு உங்களுக்கு இங்கே வந்த மெசேஜஸ் தான் இங்கேயும் வந்திருக்குது. டைம் டு மேக் அ விஷன் தான் வந்திருக்கு. அப்போது நீங்கள் என்ன கேட்க போகிறீங்கிறது உங்கள் கையில் இருக்குது. தட்ஸ் இட். ஓகேவா? என்ன விஷயம் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் கேட்குறதுல தான் வந்து இருக்குது. ஓகே, ஸோ நம்ம வேற என்ன மெசேஜஸ் இருக்குங்கிறத பிக்கப் பையில் போய் பார்த்துடலாம். ரைட்? ஓகே, நான் வந்து 3 பைல் வந்து கொடுக்குறேன். எனக்கு சான்ஸில் பார்த்துருவோமா? இன்னைக்கு என்ன எடுப்போம்? ஓகே, ஐ டேக் திஸ் மியூசிக். இந்த இதை எடுப்போம், கிட்டார். ஓகேங்களா? மியூசிக் அண்ட் another ஒரு ஹார்டின் இருக்கு. ஸோ ஹார்டின் ஒன்று வச்சுக்கோ. பைல் நம்பர் 2க்கு another விஷயம். ஓகே, திஸ் அவுட். ஓகே, ஸோ 3 பைலுங்க. பைல் நம்பர் 1 2 3. ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். லேட் ஆகும்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். பைல் நம்பர் 1. ஸோ யாரெல்லாம் திஸ் பியூட்டிஃபுல் மியூசிக் நீங்கள் கிட்டார் சூஸ் பண்ணீங்களோ பார்த்துருவோம். ஸோ பைல் நம்பர் 1 ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள வாங்க. Pile number 1. See, இந்த person actually ஒரு சில பேர் மேபி ஃபேமிலி ஒரு ஓகே நான் இப்போ வந்து என்னால் பேச முடியாது, என்னால் பேச முடியல, அதுக்கு ரீசன் ஃபேமிலி, எனக்கு ஃபேமிலி அகைன்ஸ்டாக இருக்காங்க, இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு மேபி ஏதாவது சொல்லியிருக்கலாம். பட் ஃபேமிலி தான் பிரச்சனையா அப்படின்னா எக்ஸாக்ட்லி இருக்க வாய்ப்புகள் கம்மி. இதுதான் ரீசன் அப்படிங்கிறது கிடையாது. சரி, உங்களோட நீங்கள் பேசக்கூடிய நபர், இப்போ இந்த நபரை பற்றி பார்க்குறோம்ல, அவங்களும் ஒன்றும் லேசுப்பட்ட ஆளெல்லாம் கிடையாது, ரொம்ப நல்ல தெளிவான ஆள் தான். ஓகேங்களா? நல்ல ஒரு எல்லாத்துலேயும் தனக்கு என்ன வேணுங்கிறதுலையுமே செல்ஃபிஷாக இருக்கக்கூடியவங்க தான். ஸோ ஃபேமிலி மேலே டெஃபினெட்லி அந்த ரெஸ்பெக்ட் லவ் இருக்கும். பட் அதனால தான் உங்ககிட்ட பேசலையாங்கிறதுல ஒரு டெஃபினட்டாக ஒரு கொஸ்டின் மார்க்குங்கிறது இருக்க தான் செய்யுது. ஆனால் உங்களை எந்த வழியில் சொல்லி சமாளிச்சா நீங்கள் கம்முன்னு எதுவுமே பேசாமல் இருப்பீங்க, அமைதியாக இருப்பீங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்ச நபராக இருப்பாங்க. கரெக்டாக அந்த இதில் சொல்லி உங்களை ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் என்ன அப்படின்னா அவங்களோட தனிப்பட்ட ஆசைகள் அப்படிங்கிறது இருக்கு. சரி, சம்பேர் வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கான எங்கேயும் அந்த சுதந்திரம், அந்த ஃப்ரீடம் இல்லாதபடி அவங்க ஃபீல் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சில டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா டெஃபினெட்லி வந்துட்டு அவங்க ஃபேமிலிங்கிற ஒரு விஷயத்த உள்ளுக்குள்ளே கொண்டு வராங்க. ஓகேவா? ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இவங்களுக்கு வந்து அதை நான் சொன்னல வேறு விஷயங்கள், ஆசைகள், புது ஆசைகள், புது வழிகள் அதெல்லாமே வந்து அவங்களுக்கு போகிறதுனால இவங்களால 2 விஷயத்தையும் சமாளிக்க முடியாது. இப்போ இருக்கிற டைம் பீரியட் படி இந்த நபரால் வந்துட்டு அவங்க லைஃப்பில் நிறைய உறவுகளை சமாளிக்க முடியாது. புது விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ இருக்கிற புது விஷயங்களுக்கு முக்கியத்துவம். ஓகேவா? ஸோ அதையும் நான் பார்த்துட்டு இதையும் உங்களது பார்க்கறதுங்கிறது சான்சஸ் வெரி லோ. ஓகேங்களா? ஆனால் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. சொன்னால் சண்டே ஆகிடும், பிரச்சனை ஆகிடும்னு. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் ரைட் நவ் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவும் இருக்க மாதிரி தான் வந்து இருக்குது. பட் ஆனால் நிறைய விஷயங்கள் அவங்க யோசிக்கிறாங்க. தட்ஸ் ஃபார் ஷுர். ஓகேங்களா? ஐ திங்க் வந்து இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களா, பைல் நம்பர் 1,
நீங்கள் நிறைய டைம் வந்து நான் ப்ரேயர்லாம் பண்ணுறேங்க, நான் வேண்டுறேங்க, நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் எந்த வழியிலுமே அது அவங்கள ரீச்சே ஆகலை. சரி, மேபி நீங்கள் பண்ணுறது எதர் பண்ணுற விஷயங்கள் சரியாக பண்ணுறீங்களா, இல்லை சும்மா அது கனெக்டிவிட்டியோட நீங்கள் அந்த விஷயங்கள் பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியல. பட் அந்த உங்கள் 2 பேருக்கும் நடுவில் இந்த ஒரு குட் கனெக்ஷன்னே வந்து எனக்கு ஃபீல் ஆகலை. எனக்கு அது எந்த லெவல்லையுமே எனர்ஜி வைஸும் சரி, இந்த கார்டு வைஸும் சரி, எந்த வழியிலுமே எனக்கு அந்த கனெக்ஷன் தெரிய மாட்டேங்குது. சம்மர் நீங்கள் ஏதோ ஒரு எண்ணங்களில் வந்து ஒரு கையை கட்டி போட்ட மாதிரி வந்துட்டு இருக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நடக்கிற சூழ்நிலையில் ஒரு நாலேஜ் வேணுங்க, ப்ராக்டிக்கல் மைண்ட் செட் வேணும். பைல் நம்பர் 1 உங்களுக்கு தான் நான் சொல்கிறதே, ப்ராக்டிக்கல் மைண்ட் செட் கொண்டு வாங்க, இந்த எமோஷ்னலாக விட்டுருங்க. ஓகேங்களா? அவங்க வந்து தெளிவாக இருக்காங்க. இப்படி சொன்னால் உங்களை ஆஃப் பண்ண முடியுங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு உண்மையிலே வேணுங்கிறது ஃப்ரீடம், புது ஆசைகளை நான் ட்ரை பண்ணணும். நீங்கள் வந்து நிறைய அட்வைஸ் பண்ணுவீங்க, நிறைய விஷயங்களை வந்து மேபி நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், அக்கறை கேருங்கிற ஒரு காரணத்தால். ஆனால் இப்போ அது அவங்களுக்கு ஒரு பேர்டனாக கூட வந்துட்டு இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் உங்கள் கையை கட்டி போட்டு வச்சுருக்கீங்களோ? பார்ப்போம். சரி, இப்போ அந்த ஒரு எண்ணங்கள் இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு? ஓகே, வருவாங்க, நம்ம இதை செஞ்சோம்னா இப்படி வருவாங்க, இப்படி பண்ணுனா அப்படி பண்ணுனான்ட்டு உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா? அதை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமே. அதுதான் நீங்களே உங்களோட அந்த நம்பிக்கைகள் வந்துட்டு உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக்கிறத மாற்றி பாருங்களேன். இந்த கட்டி போட்ட கையை நீங்கள் ரிலீஸ் பண்ணி பாருங்களேன். அதை யாரும் கட்டி போடல, நீங்களே தான் உங்களோட எண்ணங்களை வச்சு கட்டி போட்டு வச்சிருக்கீங்க. அது ரிலீஸ் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு தெரியும் ரியாலிட்டி என்னங்கிறது தெரியும். ஐ திங்க் பைல் நம்பர் 1 நீங்கள் ரியாலிட்டிக்குள்ளே வந்தால் பெட்டராக இருக்கும், ப்ராக்டிக்கலோடு இருந்தால் பெட்டராக இருக்கும். ஒரு சில பேர் வந்துட்டு உங்கள் டைமை இந்த ரிலேஷன்ஷிப்காக வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுதான் ஃபேக்ட். இங்கே எந்த சுகர் கோட்டிங்குமே கிடையாது, அதுதான் உண்மை. அது உங்களுக்கே தெரியும். நான் சொன்னாலுமே ஆமான்னு தான் சொல்லுவீங்களே தவிர அப்படிலாம் இல்லைங்கன்னே சொல்ல மாட்டீங்க. அப்படிதான் வந்து போயிட்டு இருக்கு. வேலையில் நான் கரெக்டாக பண்ணுறேங்க, நான் வேலையெல்லாம் பண்ணுறேன், ஆனால் வேலையை முடிச்சுட்டேன்னா என்னால் முடிய மாட்டேங்குது, இருக்கவே முடிய மாட்டேங்குது. ஸோ எந்த வழியில ஏன் அவ்வளோ ஒரு அப்சஷனுக்குள்ளார போறீங்க? எதனால் கையை கட்டி போட்டு வச்சிருக்கு? இது எப்படின்னா, அவங்க வந்து ஃப்ரீடம் நோக்கி போயிட்டாங்க, நீங்கள் கட்டி போட்டு ஒரு ஒரு இடத்துல உட்காந்தாச்சு. ஸோ யோசிங்க, நீங்களே யோசிங்க. இது வந்து உங்களுக்கே யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். இதில் நான் 2 இதை எடுக்கிறேன். ஓகே, நேச்சர் அண்ட் புவர் ஜட்ஜ்மெண்ட். அப்சல்யூட்லி. இந்த புவர் ஜட்ஜ்மெண்ட் நான் டெஃபினட்டாக சொல்லுவேன். பைல் நம்பர் 1க்கு நான் 100% சொல்லுவேன். நீங்கள் வந்து இந்த பர்சன் விஷயமே நம்ம பர்டிகுலராக எடுத்துக்கலாம். இந்த பர்சன் விஷயத்திலே நீங்கள் சரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுக்கல. ஒன்று அவங்களுக்கு முழு ட்ரஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அவங்கள போகவே மாட்டாங்க, 100% இருப்பாங்க, மாறவே மாட்டாங்க, முழுசாக நம்பிட்டீங்க. சரி, எங்கேயோ வந்து அவங்க உங்களுக்கு ஒரு சில அறிகுறிகள் காமிச்சிருக்காங்கங்க, காமிச்சு நீங்கள் அதை தப்பாக ஜட்ஜ் பண்ணிட்டீங்க. அது என்னன்னா, இருக்கிறப்போ விட்டுட்டு அவங்க போனதுக்கு அப்புறம், இப்போ இந்த பிரிவினைகள் இவ்வளோ பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் இப்போ கொண்டு வரீங்க. மேபி லைக் அந்த டைமிங் இஸ் மிஸ் ஆன மாதிரி இருக்கீங்க. ஓகே, ஐ திங்க் யூ நீட் மோர் ஆஃப் ஹீலிங். சரி, உங்களுக்கு வந்து நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஹீலிங் 2 விஷயம். எதர் மியூசிக் வழியில் ஹீலிங் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னா திஸ் நேச்சர் டெஃபினெட்லி உங்களுக்கு தேவைங்க. வீட்டுக்குள்ளே ரூமில் இல்லை ஒரே இடத்துல வந்துட்டு உட்காந்துட்டு இருட்டில் உட்காந்துட்டு இதை யோசிக்கிறீங்களா? அதை பண்ணவே பண்ணாதீங்க. போங்க, ஜஸ்ட் ஒரு டெரஸ்க்கு போங்க, இல்லைன்னா வெளியில் வாக்கிங் போங்க, ஜஸ்ட் ட்ராவல் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? இந்த பர்சனோட ரகசியங்கள் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்குன்னு இண்டிவிஜுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒஸ்ட் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ இந்த டைமில் வந்துட்டு டெசிஷன் எடுங்க. கொஞ்சம் அந்த பர்சனோட நினைவுகளை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு உங்களுக்கு கொஞ்சம் பார்த்துட்டு கூட அதை பாருங்க. ஓகேவா? ஸோ பிகாஸ் எனக்கு பைல் நம்பர் 3 எனர்ஜி இஸ் கெட்டிங் வர்ஸ், ரொம்ப இதாகுது. வெளியில் நல்ல பாசிட்டிவான பர்சனாக இருக்கீங்க, பட் உள்ளுக்குள்ளார இட்ஸ் ஸோ டார்க், ஸோ நெகட்டிவ். ஒன்று மட்டும் எடுத்து பார்ப்போம், இதில் என்ன மெசேஜ் வந்திருக்கு. கிளவுடட் விஷன். அப்சல்யூட்லி கரெக்ட். இப்போ உங்களோட விஷன் எல்லாமே மறைஞ்சிருக்கு. எனக்கு தெரியலங்க, அடுத்து நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுவேன்? இப்போ நான் இதை சொன்னாலுமே நீங்கள் சொல்கிற விஷயம் அதுதான். எனக்கு தெரியுது, இதெல்லாம் பிரச்சனைகள் நடக்கிறது தெரியுது, ஆனால் அடுத்தது நான் என்ன பண்ணணுங்கிறது தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுவேன்? ஓகே இதை செய்யலான்னு நான் போனேன்னா வந்து எனக்கு இவங்க நினப்பு தான் வருது, ஒன்றுமே முடிய மாட்டேங்குதுங்க, எனக்கு வேணும்.
இப்போ உங்களோட விஷன், அவங்களோட விஷன் தெளிவா இருக்கு, எந்த ஒரு மறைவு எதுவுமே இல்லை, அப்படியே கிளாரிட்டி கிறிஸ்டல் கிளியர் மாதிரி வச்சிருக்காங்க அவங்க விஷன். உங்களோட விஷன் வந்துட்டு, விஷன்னா என்ன, எதிர்காலத்தை அடுத்து என்ன பண்ணணும், இது சம்பந்தமா என்ன முடிவு எடுக்கணும், என்ன எப்படி கொண்டு போகணும், எல்லாத்துலயுமே பிரச்சனைகள். இது ரெண்டுமே அப்சல்யூட்லி கனெக்ட் ஆகும். உங்களுக்கு சரியான விஷன் இல்லை, அதனால ஜட்மெண்ட்டும் வந்து சரியா எடுக்க முடியல, ஜஸ்ட் கோ அவுட். பைல் நம்பர் 1 போங்க, டிராவலிங் போயிட்டு வாங்க, மியூசிக் எடுத்துக்கோங்க, ஹீலிங் ரொம்ப தேவைங்க pile number 1க்கு. Okay, so that's all for pile number 1. Thank you. Pile number 2, யாரெல்லாம் இந்த ஹார்டின் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம். pile number 2, okay. Pile number 2. இந்த பர்சனுக்கு ஆக்சுவலி ஏதோ ஒரு பெரிய பிளானிங் இருக்குங்க. சம்திங் வெரி ஸ்ட்ராங்கான ஒரு பிளானிங் அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் யாருக்குமே தெரியாது. இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சீக்ரெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ரைவேட்டாக இருக்கு, ரொம்ப ரகசியமாக இருக்கும், யாருக்குமே தெரியாது, கேட்டீங்கனாலுமே கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு வச்சிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு அவங்களுக்கு. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு some old memories, maybe like உங்களுக்கு முன்னாடி இருந்த பாஸ்ட் விஷயங்களாக இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது ஒரு மெமரிஸ் கூட அந்த பர்சனோட மைண்டுக்கு மேபி வரலாம். சம் கைண்ட் ஆஃப் பழைய மெமரிஸ், ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு அவங்களுக்கு வந்திருக்க வாய்ப்புகள் இருக்கும். அண்ட் உங்க 2 பேருக்கும் நடுவில் இருந்த அந்த பாண்டிங்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குங்க, நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. ஆனால் ஒரு டைமுமே வந்துட்டு சமாளிச்சு சரி அப்படின்னு தான் வந்து கொண்டு போனதே. இது எப்படி தெரியுங்களா, உங்க 2 பேரோட பாண்டிங் வந்துட்டு இட்ஸ் ரொம்ப ஒரு எய்தர் வந்து லவ் பண்ணுனீங்க, இல்லை அந்த அன்பு பாசம் காமிச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டீப்பாக இருக்கும், அப்படி இல்லைன்னா சுத்தமாக கிடையவே கிடையாது. இவ்வளவு எக்ஸ்ட்ரீம் அப்படின்றது தான் இந்த பாண்டிங், ஒரு பேலன்ஸ் பண்ணுறது அப்படிலாம் இல்லை. இது என்ன அப்படின்னா, அந்த பர்சனுக்கு வேற ஏதோ ஒரு இது மேலே ஈர்ப்பு அதிகமாக இருக்கு. இப்போ அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். அண்டு மேபி அது அவங்களோட பாஸ்ட் சம்பந்தமாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு லாங் டேர்ம் விஷயம் ஏதாவது கூட ஒன்று இருக்கலாம். சின்ன வயசுல செய்யணும்னு நினைச்சது, இல்லை சின்ன வயசுன்னு சொல்ல முடியாது, பட் ஒரு ஒரு ஃபியூ இயர்ஸ் அதுக்கு முன்னாடி பாஸ்ட் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அது எல்லாமே இப்போ மறுபடியும் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த பர்சன் வந்துட்டு அவங்க லைஃப்ல வேற யாரையாவது ஒருத்தவங்களை மீட் பண்ணிருக்கலாம், அந்த பர்சனை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த மாற்றங்கள் வந்திருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா, சம்வேர் ஏதோ ஒரு பர்சன் மாத்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒரு ஃபீமேலா இருக்க வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம். ஆனா அந்த ஃபீமேல் பர்சன் வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவான ஒரு மைண்ட் செட், மேக்னெட் மாதிரியான ஒரு மைண்ட் செட், டக்குன்னு வந்துட்டு அட்ராக்ட் ஆயிடுவீங்க. எதர் அவங்களோட குரலோ இல்லை அவங்களோட அந்த மைண்டோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவங்க கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. இந்த பர்சனுமே மேபி அவங்களோட கைடன்ஸில் இருக்கலாம், அவங்களோட கண்ட்ரோலில் வந்துட்டு இருக்கலாம். ஓகேங்களா, ஆனால் கேட்டீங்கன்னா கூட ஒன்றும் இல்லைன்றுவாங்க. பட் ஆனால் மெனி சீக்ரெட்ஸ் உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு பின்னாடி நடந்துக்கிட்டு இருக்கு. தட் இஸ் ஃபார் ஷோர், அது கண்டிப்பாக இருக்கு. ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும், இந்த பாண்டிங் பொறுத்த வரைக்கும், இனி அவங்க திரும்பி வந்தாலும் சரி, இனி இந்த உறவுகளில் வந்துட்டு பழையபடி இருக்கிறதுல சான்சஸ் ரொம்ப லோ. நீங்கள் பழையபடிலாம் வேணும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதா, சான்சஸ் ரொம்ப லோ. மறுபடியும் வந்தாலுமே நிறைய மாற்றங்கள் அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா, பட் என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரே ஒரு சான்ஸ் தான் வந்து இருக்கும். அதுவுமே வந்துட்டு ரொம்ப டீப் பர்சனலான ஒரு கனெக்ஷன்ங்கிறதுலையுமே சான்சஸ் வெரி லோ. திரும்ப வந்து பேசினாலுமே அவங்களுக்கு ஆக்சுவலி வந்து உங்ககிட்ட பேசவே கூடாதுன்ற எண்ணம்லாம் கிடையாது. பட் ஆனால் பேசணுங்கிற தாட் வந்துட்டு அப்பப்போ வரதான் செய்யுது. ஆனாலும் கூட அவங்களால அந்த பர்சனல் கமிட்மெண்ட்டை கொடுக்க முடியாது. நீங்கள் கேட்கறது என்ன, எனக்கு லைஃப் லாங் கமிட்மெண்ட், இந்த பர்சனல் கமிட்மெண்ட் முக்கியத்துவம், ஸ்பெஷல் பிளேஸ்ன்னு கேட்குறீங்க. அதெல்லாம் அவங்களால கொடுக்க முடியாது. ஆனால் நான் ஒரு மேலோட்டமாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவலில் ஒரு அந்த பேசுறது பழகிறது இருக்கலாம்.
நாட் மோர் தேன் தட். அதை தாண்டி என்னால முடியாது. ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஓகேவா? அந்த பர்சன் அதனால தான் உங்களுக்கு வந்து பேசணும்லாம் டைப் பண்ணியிருப்பாங்க, உங்ககிட்ட வரணும்லாம் வந்து முயற்சிகள் எடுத்திருப்பாங்க. அந்த ஸ்டாப் ஆகிறதே வந்துட்டு உங்களோட எதிர்பார்ப்பு. மேபி லைக் பைல் நம்பர் 2 நீங்க கொஞ்சம் சேஞ்ச் ஆகி பாருங்களேன். நீங்க கொஞ்சம் மாறி பார்க்கலாமே. நீங்க சேஞ்ச் ஆகணுங்கிறதும் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? நீங்க இன்னும் இந்த ஹார்ட் பிரேக்கே வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. பட் ஆனால் வந்துட்டு உங்களுக்குமே ஹீலிங்கான வழிகள் ஏதோ ஒரு வழிகள் இருக்கு. பட் நீங்க ட்ரை பண்ணணும். பைல் நம்பர் 2 ட்ரை பண்ணியே ஆகணும். பார்ப்போம். ஓகே, இந்த 2 மெசேஜஸ் என்ன வருது? இப்பதான் சொன்னேன், கீப் யுவர் தாட்ஸ் பாசிட்டிவ். இதை தான் வந்துட்டு உங்களுக்கு வர மெசேஜஸ் சொல்லுது. பைல் நம்பர் 2 நீங்க மாறணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஹார்ட் பிரேக்லயே உட்காந்துட்டு இருக்காதீங்க. சி இந்த லுக் அட் திஸ் ஆரா, இந்த எனர்ஜி பாருங்களேன். இப்படிதான் இருக்கிறீங்களா? நைட் சரியான தூக்கம் கிடையாது, அப்படியே அழுகுறீங்க, ரொம்ப அப்படியே கண் அப்படியே வலிக்குது, கண் அப்படியே பேர்ன் ஆகுது, எரியுது, கண்ணை ஓப்பன் பண்ணவே முடியல, அவ்வளவு தலைவலி, அவ்வளவு ஏன் வருத்திக்கணும், அப்படி ஏன் கஷ்டப்படணும்? சரி, உங்க தாட்ஸை நீங்க வந்து பாசிட்டிவா கொண்டு வாங்கல. பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்க உங்களை அன்லக்கின்னு நினைச்சுக்கிறீங்க. நான் ஏன் ரொம்ப அன்லக்கியா இருக்கேன், ஏன் லைஃப்ல எந்த ரிலேஷன்ஷிப்பும் நிக்காதா? ஹூ டோல் யூ? யார் சொன்ன அன்லக்கின்னு? ஏன் அந்த மாதிரி நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட லைஃப்ல ஒரு ஸ்டெடியான ஒரு ஜட்மெண்ட், ஒரு ஸ்டாண்டர்டு நீங்க செட் பண்ணல. தட் இஸ் அ திங். நீங்க கோ வித் த ஃப்ளோ மாதிரி இருக்கீங்க. பைல் நம்பர் 2 நீங்க உங்க லைஃப்ல நிறைய டெம்பரரி பர்சனை பார்த்துருக்கலாம். அதுக்கு ரீசன் அதுதான். அண்ட் ஆல்சோ உங்க மைண்ட் ஃபர்ஸ்ட், உங்க தாட்ஸ் பாசிட்டிவா இருக்கணுங்க. ஒரு சின்னது நெகட்டிவ் நடந்துருச்சுன்னா உடனே அந்த நெகட்டிவை பிடிச்சிக்கிட்டே மைண்ட் ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா இப்ப 100%ன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஒரு 100%னா அதுல 99% வந்துட்டு நல்லதுதான் இருக்கும். அந்த ஒரே 1% எங்கேயாவது ஒரு நெகட்டிவ் இருந்திருக்குங்க. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த 1% பிடிச்சிக்கிட்டு ஓவர் திங்கிங் போட்டு அதுக்கு இல்லாத கதையெல்லாம் கொண்டு வந்து இந்த மாதிரி வந்துட்டு கொண்டு போயிட்டு கடைசியில் இருந்த 99 பாசிட்டிவையுமே நீங்க நெகட்டிவ் ஆக்கி விட்டுருவீங்க. அப்போ 100மே நெகட்டிவ். அதை பண்றீங்களா இல்லையா? பைல் நம்பர் 2 டெஃபினட்டா எஸ் தான் சொல்லுவீங்க. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா வந்து வைங்க தாட்ஸ். பாசிட்டிவ் அப்படிங்கிறது நீங்க பண்ற தப்பு என்ன தெரியுமா? கொஞ்ச நாள் இருக்கீங்க, கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஓகே, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் பாசிட்டிவா தான் இருக்கேன். அதுக்கு மேல என்னாச்சு? ஒரு நாள், 2 நாள், 3 நாள், அதுக்கு மேல இது நீங்க கொஞ்சம் மாறி பாருங்க. எமோஷனல் பெயின், அப்சல்யூட்லி. இப்போ பைல் நம்பர் 1 கோயிங் த்ரூ சம் எமோஷனல் பெயின்ங்க. ஓகேங்களா? சில சீக்ரெட், சில விஷயங்கள் வந்துட்டு ஐ திங்க் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நான் சொல்றேன், பேசவே கூடாதுன்றது அவங்களோட ஒரு விஷயமே கிடையாது. பேசணும் ஆசைகள் இருக்கு. ஆனா நீங்க ரொம்ப இமோஷனலி கனெக்ட் ஆகுறீங்க, பயம் வருதுங்க அவங்களுக்கு. பிகாஸ் நீங்க ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு பர்சனாக, ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே அகெயின் பேச ட்ரை பண்ணுவாங்க. பட் மேபி நீங்க ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆகிறதுனால அவங்களால இப்போ இந்த டைம்ல உங்களுக்கு கமிட்மெண்ட், ப்ராமிசஸ் வேணும்னு கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க முடியாத இடத்துல இருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு நீங்க உட்காந்து ஆர்கியூவே பண்ணுங்களேன். பைல் நம்பர் 2 அந்த ஆர்கியூமெண்ட்ஸை வேண்டான்னு அவாய்ட் பண்றதுக்கு தான் அவங்க இந்த மாதிரி வந்துட்டு நடந்துகிட்டு இருக்கலாம் கரண்ட்லி. ஆனா இவ்வளவு விஷயத்துக்கு நீங்க டிசர்விங். அப்படி என்ன போய் இமோஷனலி அவ்வளோ எமோஷனல் பெயின் ஓகே தான், அது எல்லா இண்டிவிஜுவலும் ஃபேஸ் பண்றது தான். பட் ஏன் நீங்க ரொம்ப அளவுக்கு மீறி போறீங்க? வை? உங்க கண்ட்ரோல் இழக்கிற அளவுக்கு ஏன் போகணும்? இந்த இடத்துல தட் இஸ் த திங். நீங்க கரெக்டா அந்த பர்சனை அட்ராக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் பண்றேங்க, என்னங்க சொல்றீங்க? நான் ப்ரேயர்லாம் பண்றேன், எல்லாமே தான் பண்றேன், ஆனா வரமாட்டேங்கிறாங்களே. எப்படி வருவாங்க? நீங்க தாட்ஸை நெகட்டிவா வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்த வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணா எப்படி வருவாங்க? ஓகேவா? பாசிட்டிவா இல்ல இருக்கணும். இப்ப நான் இது வந்து ஓகே அவங்க லைஃப்ல வருவாங்க, 100% வருவாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படின்றதோட நிக்கணும். ஆனா வருவாங்களா? 100% வரணும், வந்தே ஆகணும், வருவாங்க சொல்லிருவீங்க. ஆனா மைண்ட் ஃபுல்லா நெகட்டிவ் நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஓகே, பைல் நம்பர் 2 நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் நீங்க மாற ட்ரை பண்ணுங்க. பாசிட்டிவ் தாட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எமோஷனல் பெயினை குறைச்சிக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வாங்க. இது ஓவர் நைட்ல எல்லாம் குறையாது. ஐம் டெல்லிங் யூ. இன்னைக்கு வந்து ஓகே இன்னைக்கு நான் சரியாகணும் அப்படின்னு நினைச்சா உடனே எல்லாம் ஆக மாட்டீங்க. இன்னைக்கு நினைச்சீங்கன்னா நைட்டு வரைக்கும் சரியா இருப்பீங்க.
நைட்டுக்கு மேலே மறுபடியும் பழையபடி தான் ஆகுவீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கிறது தான் என்னோட பாயிண்ட். ஓகே, ஸோ that's all for pile number 2. தேங்க்யூ. pile number 3 யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல் அவுல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம். Pile number 3. What is this? I think இந்த ரிலேஷன்ஷிப் மேபி பிரேக்ல இருக்கலாம், இல்லைன்னா அப்படியே எங்கெங்கயோ ஆரம்பிச்சு எப்படி எப்படியோ போய் நிற்கலாம். பட் ஆனால் நீங்கள் ஒரு சில பேர், ஐம் டெல்லிங் யூ, இது எல்லாருக்கும் சொல்ல முடியாது, பட் ஒரு சில பேர் வந்து இல்லை என்னோட பார்ட்னர் நல்ல தெளிவானால தான் இப்போதான் வந்துட்டு கொஞ்சம் சரியா யோசிக்க மாட்டேங்கிறாங்க, டைமிங் அப்படி இருக்கு, ஆனால் சரியாகி வந்துடுவாங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அந்த பர்சனுக்கு. அண்ட் யூ ஆல்சோ ஃபீல் உங்கள் மனசுக்குள்ளாரையுமே வந்துட்டு ஒரு வருவாங்கங்க இந்த பண்ணுவாங்கங்க அப்படின்ற ஒரு ஆறுதல் உங்களுக்கு நீங்களே ஒரு ஆறுதல் கொடுத்துக்கிறீங்க. ஆனால் உண்மைகள் நடக்கிறது கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சாலும் கூட அந்த ஆறுதலுங்கிறது கொடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இந்த உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங் எப்படி தெரியுமா, வெரி ஷார்ப், கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போனால் தான் முடியும். ஓகேங்களா? இதில் ஒரு பர்சன் ரொம்ப கோவக்காரங்களா இருப்பாங்க, அதுவே நீங்களோ இல்லை உங்கள் பார்ட்னரோ டக்கு டக்குன்னு கோவம் வந்துடும். ஒரு வார்த்தை சொல்லிட்டா உடனே அது கோவம். இல்லை ஒரு விஷயம் சொல்லி அமைதியாக இருக்காங்கன்னா அது வேற என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வரும். அன்னைக்கு சொன்னேன்ல, அன்னைக்கு பேசுனீங்கல்ல, அதில் எய்தர் நீங்களோ இல்லை அந்த பர்சனோ இல்லை ரெண்டு பேருமேவோ அந்த ஒரு விஷயம், கோவங்கிற ஒரு விஷயம், நிதானம் இல்லாமல் இருக்குங்கிற விஷயம் ஷார்ப்பாக இருக்குங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில். வார்த்தைகளாக இருக்கட்டும், அந்த கனெக்டிவிட்டியாக இருக்கட்டும், ஸோ ஷார்ப். பைல் நம்பர் 3. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த பர்சனுக்கு இப்போதைக்கு வந்துட்டு நாட் இன்ட்ரெஸ்ட்டுங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு லவ்ங்கிறதே காணமேங்க. ஒன்று பேசுனா சண்டை வரும், பேசலைன்னா சண்டை வரும், இருந்தால் ஏதாவது ஒரு விஷயங்கள் போட்டு பழச போட்டு பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது, இல்லைன்னா ஒரே விஷயத்துலேயே சுற்றிக்கிட்டு இருக்கோங்கிறது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஆல்ரெடி போர்ட் ஆன மாதிரி தான் இருக்கு, இன்ட்ரெஸ்டே ஆல்ரெடி குறைஞ்ச மாதிரி தான் இருக்கு. மேபி கொஞ்ச நாட்களாகவே இப்போ உங்களோட சூழ்நிலைகளுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி இருந்தே அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் நடந்துகிட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அவ்வளவு ஷார்ப்பான ஒரு விஷயம் உங்கள் ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்பும் சரி, அது சுற்றி இருக்கிற பீப்புளால் ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு தேர்ட் பார்ட்டி வராங்களா உள்ளார, இல்லை வேற ஏதோ பர்சன் வந்து பிரிக்க வராங்களா, அழகாக பண்ணிட்டு போயிடுவாங்க. இதில் வந்து ஒரு ஒற்றுமை, உங்கள் ரெண்டு பேரோட பாண்டிங்கில் ஒற்றுமைங்கிறத தாண்டி ஒரு வேணுங்கிற அந்த பிடிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுவே கிடையாது. ஒரு அட்ராக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கே தவிர அந்த ரொம்ப பிடிச்சு வச்சுக்கிறது மாதிரிலாம் வந்துட்டு காணும் இங்கே. ஸோ அனதர் பர்சன் இன்வால்வ் ஆனாங்கன்னா ஈஸியாக வந்து இது பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இந்த இடத்துல ஒரு லவ் வேணும் அதெல்லாம் இருக்குது, ஆனால் அதை சேரணும் அப்படின்னா ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்குது. அது ரொம்ப ஷார்ப்பாக பிடிச்சு வைக்கணும். ஆனால் இது ஆல்ரெடி உள்ளுக்குள்ளே நிறைய ஒரு ஷார்ப்னஸோட தான் போயிட்டு இருக்கு. ஆனால் வந்து அந்த பேசணுங்கிற அந்த ஆசைகள் அதெல்லாம் வந்துட்டு இருக்குதா, சரி ஓகே பேசணும்னு அதை நினைக்கிறாங்களா அப்படின்னா இப்போ வரைக்கும் வந்துட்டு அந்த சாஃப்ட்னஸ் அந்த ஒரு விஷயங்கிறது கிடையாது. இன்னுமே வந்துட்டு அதே மைண்ட் செட்ல இருக்க மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து பேசணும்னு ஃபோர்ஸ் பண்ணி உட்கார வச்சாலுமே எதர் அது சண்டையில போய் முடியும், இல்லை ஹர்ட் ஆகிற மாதிரி முடியறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். பிகாஸ் வந்து உங்க ரிலேஷன்ஷிப்ல ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியங்க. ரெண்டு பேரோட கேரக்டர் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரியே இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் 100% எல்லா இதுலையுமே பொருந்தும்னு சொல்ல முடியாது, பட் 1 or 2 விஷயத்துல வந்துட்டு ஒரே மாதிரியே இருக்குது இங்க. ஆனா அந்த பர்சன் வந்து இது ரகசியமா மனசுக்குள்ள வச்சிருக்கிற உங்களை பத்தியோ இந்த ரிலேஷன்ஷிப் பத்தியோ வச்ச எல்லாத்தையுமே நேரடியாவே உங்ககிட்ட ஆல்மோஸ்ட் காமிச்சிருப்பாங்க.
நிறைய இல்லைனாலுமே ஆல்மோஸ்ட் அவங்க செய்கைகள் மூலயமா காமிச்சிருப்பாங்க. ஆனா உங்களுக்கு அது தெரியுது, ஹர்ட் ஆகியிருக்கீங்க, ஹர்ட் ஆகுறீங்க தான். ஆனா இருந்தாலும் வந்துட்டு அந்த விஷயத்துக்கு எனக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்னு பிடிவாதமா நிக்கிறீங்க அப்படின்னா இப்பவுமே வந்துட்டு ஹர்ட் ஆகிக்கிட்டு இருக்கிறது நீங்க மட்டும்தான். சரி, எவ்வளவு ஒரு டார்க் எனர்ஜிஸ் தான் இங்க இருக்கு, கம்ப்ளீட்லி டார்க்குங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு அந்த பர்சனுக்கு வந்துட்டு தெரியும் தெரியும் நீங்க சஃபர் ஆகுறீங்க, தெரியும் நீங்க இந்த நிலைமையில் இருக்கீங்க. எஸ், உங்க மைண்ட் செட் இப்ப எப்படி இருக்கும் தெரியும், நல்லாவே தெரியுமே. ஆனா இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறாங்க. பார்ப்போம் வேற என்ன மெசேஜஸ். ஃபர்ஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ரெண்டே விஷயம். ஒன்று, உட்காந்து மாறணுங்கிறது கேரக்டர் வைஸே மாறணும், புரிதல் நிறைய வேணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு நாளில் முக்கால்வாசி எனர்ஜி இதுக்கே போடணும். சரி, ஏதோ ஒரு வழியில் அந்த பர்சன் வந்துட்டு அது எப்படி தெரியுங்களா, சப்பா இதுக்கு மேலே என்னால் முடியாதுப்பா, இதுக்கு மேலே என்னால் இந்த இதுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு போன மாதிரியும் இருக்கு. ஆனால் அது உங்களுக்கு ஹர்ட் ஆவீங்கன்னு தெரிஞ்சுதான் அவங்க போயிருக்காங்களுமே. ஓகே, பார்ப்போம் வேற என்ன விஷயம். I'll take one more. ஓகே, 4 வந்திருக்கு, ஐ டோன்ட் நோ, பார்ப்போம். See, feeling trapped, absolutely. See, இந்த ட்ராப் ஃபீலிங் தாங்க அந்த பர்சனுக்கு வந்துட்டு. ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய அளவுக்கு அதிகமான அந்த அன்பு, லவ் ஆரம்பத்தில் அது நல்லா இருந்துச்சு. ஆனால் அது ஒரு கட்டத்தில் அது அவங்களுக்கு ஒரு ட்ராப் மாதிரி உணர்ந்திருக்க வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இவங்க நிறைய விஷயங்கள் ஆசைப்படக்கூடிய நபர். இவங்க வந்து நிறைய அது வேணும் இது வேணும்னு ஆசைப்படுறவங்க. ஆனால் உங்களோட இந்த அன்பு அவங்கள வந்து ஸ்டாப் பண்ணியிருக்க வந்து வாய்ப்புகள் இருக்கும். நாட் த ரைட் டைம், திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் சொல்லலாம். மேபி ஏன் இப்போ வரல அப்போ வரலன்னு நீங்கள் 1000 விஷயங்கள் கேட்டாலுமே இன்னும் அந்த பர்ஃபெக்ட் டைமிங் அப்படிங்கிறது வரல. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏற்பட்ட அந்த காயங்கள், அந்த ஒரு ஷார்ப்னஸ், அதெல்லாம் வந்து இன்னும் சரியாகவே இன்னும் டைம் ஆகும். ஓகேங்களா? ஃபர்கிவ் அண்ட் ரிலீஸ். ஓகே, யூ காட் திஸ் கண்ட்ரோல். சரி, இப்பவுமே பாருங்களேன், இப்பவுமே வந்துட்டு உங்களுக்கு வர்ற மெசேஜஸ் எல்லாமே ஒரு அழுத்தங்கள் கொடுக்கறதா தான் இருக்கு. சரி, இட் லுக் லைக் இது அப்படியே ரொம்ப போட்டு அழுத்துற மாதிரி தான் இருக்குது. பைல் நம்பர் 3, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரி, அந்த பர்சன் வேணும்னு பிடிவாதமா நீங்க இருந்தீங்க, சப்போஸ் ஒரு சில பேர் இருக்கீங்க அப்படின்னா, இந்த கண்ட்ரோலிங் ஏதாவது ஒரு விஷயம் தாட் உங்ககிட்ட இருந்தால் அதை ரிலீஸ் பண்ணுங்க. அவங்களாவே வர்றதுக்கான அட்ராக்ஷன் பண்ணுங்க. ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் பழையபடி 2 பேரும் கொண்டு போனீங்கன்னா அது அகெயின் வந்து கண்டினியூ ஆகிறது கஷ்டம். ஏன்னா அவ்வளோ ஒரு ஒரு ஃப்ரீடமே இல்லாதபடி இருக்கு. ஐ திங்க் வந்து அவங்களோட ரகசியங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு சில பேருக்கு தெரிய வந்தாலும் சரி, நீங்கள் மேபி வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, எனக்கு போதுங்க, இதுக்கு மேலே என்னால் வந்துட்டு ஏற்றுக்கவே முடியாது, அவங்க தான் சுயநலமாக போயிட்டாங்கல்ல, நீ நான் சுயநலமாக இருக்கேன், நான் என் லைஃப்னு பார்க்குறேன்னு சொல்லுவீங்க. ஆனால் அதை செயல்படுத்த உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா இன்னைக்கு சொல்கிறீங்க, நாளைக்குல அவங்க வந்து பேசினாலும் மன்னிச்சிடுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து யூ நீட் மோர் டைம் ஹீலிங்க்கு. பைல் நம்பர் 3. ஓகேங்களா? பட் ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு அகெயின் ஒரு கனெக்டிவிட்டி மாறணும். நிறைய மாறினா வாய்ப்புகள் இருக்கும். பட் ஓகே, அது எந்த அளவுக்கு வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறீங்களோ அப்படிதாங்க இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஹீல் ஆகுங்க. இது சோ மச் ஆஃப் கண்ட்ரோல், ஒரு டம்ப்டாக இருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப அப்படியே டம்ப் பண்ண மாதிரி, ஒரு அழுத்தங்கள் போட்டு அழுத்துற மாதிரியான ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது. இதில் எங்கேயுமே ஃப்ரீடமை பார்க்க முடியல, லவ்வை காணோம். Okay, that's all for pile number 3. Thank you.